நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல முடியாவிட்டாலும் அவருடைய தியாகத்தை அன்றையிலிருந்து நான் வகித்து வந்தவர். எங்களுடைய கட்சி சாத்திய போராட்டத்திலே நான் நம்பிக்கை வைத்திருந்தேன். சாத்திய போராட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகி இலங்கை வரலாற்றிலே சாத்வீகவாதிகள் மறக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த போராட்டம் தனிய ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இல்லாமல் சாத்திய போராட்டம் சேர்ந்து இரண்டும் ஒன்று கைகோர்த்து போயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கின்ற பலர் உயிர்களை காப்பிட்டோம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேச எனக்கு தெரியாது. நான் சரியான நேரத்தில் சொல்வேன், பிள்ளை என்று சொல்லுவேன். என்னுடைய கருத்து அன்றையிலே நின்று வைக்க நான் வேணமாக நான் என்ன குற்றம் செய்வேன்? என்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக படத்துக்கு போய் வருது சரி. வழியில் வாரப்படியும் 2 குட்டு அப்படின்னா நான் கண்டித்து ஆகும். கண்டித்து விட்டால் நான் தகுதி தந்தென்ற சார்ந்து இருக்கிறேன். அதே மாதிரி குற்றம் சரியான தலைமை இருந்தால் குற்றவாளியாக காணணும். அல்ல குற்றத்தை செய்கிற இப்படி செய்யாத திருத்தம். இப்போ உங்களுக்கு அநேகருக்கு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்தவரை உங்களுக்கு அநேகர் என்ன துரோகிப்பட்டம் சொல்லிட்டார்கள் தான் என்ன தெரியும். துரோகன் நீ சொல்ற எல்லாம் சரி என்று சொல்லி கைதட்டுறாங்க. என்ன குற்றத்தை குற்றமாக சரியாக சென்றவர்கள் தான். அதைத்தான் நான் விட்ட பிள்ளைகளே ஒரு ஒன்றுமே சின்ன ஒரே ஒரு தான் நான் சொல்கிறேன். விடுதலை புலிகளை ஏகப்பிள்ளை என்று சொல்லி ஏற்க வேண்டும் என்ற ஒரு யார் கொண்டு கேட்டால் உங்களுக்கு திருப்பி வரும். நான் கொண்டேன். நான் சொன்னேன் ஏகப்பிள்ளையாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பல வேலை இருக்குது, பல விதமான சம்பவம் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆக அகிம்சை தான் உங்களோட போராட்டமாக இருந்தால் அது சரி வராது. அதுக்கு சாத்திய போராட்டம் தேவை. அந்த நேரத்தில் தான் விடுதலை புலிகள் தான் ஏகப்பிள்ளைகளாக இருக்க வேணும் என்று விடுதலை புலிகள் தான் ஏகப்பிள்ளைகளாக இருக்கும் கிடைக்கல. நான் சொன்னேன் நம்ம எழுத்தில் இருக்குது. நான் அது துரதிர்ஷ்டவசமாக அந்த நாளில் பேப்பர்கள் என்னை பற்றி போடுறது கிடையாது. ஏதோ தங்களுடைய ஸ்டெப்படி கண்டபடி எழுதி தள்ளி விட்டார்கள். அதை நம்பிக்கொண்டு மக்கள் இருக்கின்றார்கள். எனக்கு நீங்கள் துருவப்படம் சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கு. பாராளுமன்றத்தை எந்த அமைச்சர் என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சரை பார்த்து நான் கிளிநொச்சியை சேர்ந்தவன் 10 வரியை நீங்கள் போராடாமல் பழைய பிடிக்க மாட்டீர்கள். ஆனவரை பிடிக்கிறது பகல் கனவு. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் பண்ணுறது என்ன ஹன்சாடை நான் கொண்டு வந்துடுறாங்க. இப்படி சொன்ன நான் விடுதலை புலிகள் ஆனவரை திருப்பி கனவு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருக்க முடியுமா? உண்மையாக என்ன நடந்தது? எங்களுக்கு உள்ள சாபக்கடை என்னென்றால் ஒவ்வொருவரும் தன்னை வளர்த்து கொண்டு மற்றவளை மூடி மறைச்சி மற்றவளை குட்டி போட்டு போகிறதான் அரசியல் செய்கிறார் ஒழிய எல்லாரும் நியாயமாக பேசணும், எல்லாரும் சரியாக செயல்படணும், எல்லாரும் ஒரு நல்ல லட்சத்துக்காக போகணும் என்ற செயல்பாட்டில் இன்று வரைக்கும் இல்லை. இன்று வரைக்கும் நேற்று வரைக்கும் கூட இல்லை. அங்கேயே ஆற்றையும் கையில் பிரஜாமத்து தலையில் என்ன பச்சடி வச்சு விட்டு போகிறதான் சிலருடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் அதல்ல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கும். அன்றைக்கு விடுதலை புலிகள் ஏகப்பிள்ளைகள் அல்ல, ஆனால் இனப்பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கத்தோடு பேசுவதோ அல்லது வேறு யாரோடு பேசுவதோ இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேசுகின்ற ஏக போக உரிமை விடுதலை புலிகளைத்தான் இருக்க வேண்டும் என்று நான் பகிரங்கமாக கூறுகின்றேன். எழுத்திலும் இருக்கு. துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய எழுத்துக்கள் வன்னிக்கு போகாது. வன்னிக்கு போனால் வழியில் அது அழிப்பட்ட போது அங்கே உள்ளவர்கள் இல்லை, இங்கே உள்ளவர்கள் அல்ல. இங்கேருந்து கொண்டு போய் வேறு விதமான கதையை கொடுத்துட்டு வருவாங்க. ஆண்டு முதுகனுக்கு முன்னாலே நான் சிந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கதை. ஆகாசி வந்தேன். ஆகாசி ஆண்டு தெரியும் உங்களுக்கு. ஜப்பான் விசையோட தூக்குறார். அவர் உள்ள கேட்குறாரு, என்னோட சேர்ந்து ஒரு பாராளுமன்ற ஐயா இந்த விடுதலை என்ன இராணுவத்தை 93ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு பின்தள்ள சொல்லுங்க. நான் உடனே வரை கேட்டு வாங்க மாட்டேன் என்ன பேசுகிறேன் ரெண்டு சொல்லிக்கோ. நான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டான். நான் சொன்னேன் ஆனரை கேட்பாங்க கொடுப்பியா. இப்போ நாங்கள் உங்களுக்கு கிடைச்ச செய்தி என்ன? ஆனரை கொடுக்க சொல்கிறான் சங்கடி. அவ்வளோ முட்டாளாண்ணா. ஏன்னா பாராளுமன்றத்திலே எல்லாரும் கூடி இந்த சபையிலே பாதுகாப்பு அமைச்சரை பார்த்து உன்னால் முடியுமா கிளிநொச்சியை பிடிக்கிற பகல் கனவுன்னு சொன்ன நான் வெளியில் வந்து சொல்லியிருப்பேன் ஆனரை கூட
எனக்கு தெரியும். ஆனால் இந்த தியாகம் நடந்தேன். 35,000 பூர்வீர்கள் எங்களை பூர்வீர்கள் அவர்களை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி நீங்கள் புற நாடுகளில் போய் மண்டிட்டு கேட்கிற காலம் வராது என்று தயவு செய்து நிற்காதீர்கள். இப்படி தான் நான் அரசியல் செய்வேன். உண்மை நான் சொன்ன உண்மை, இப்போ சொல்கிற உண்மை நான் சொல்லினா எழுத்தில் இருக்கு. ஆகவே இந்த தம்பி ஜீவனார் என்னை பொறுத்தவரையில் உங்கள் எல்லாரும் பார்க்க நான் கூட தீவிரம் மதிக்கணும்னா நான் தான் இந்த தந்தை எல்லாருடைய வாரதாக. நீங்கள் ஒரு கட்டத்தில் ஏதோ ஆயுதம் தூக்கினாக்கள் அல்லது வன்முறையை பற்றி சிந்தவர்கள் நான் கத்துப்படியினே அடித்து கொள்ளாது. என்ன போல தீவிரக்கு பெருந்தலைவர் எங்களை போராட்டத்துக்கு தேவையான ஒரு 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 ஆத்மா. அவருடைய இழப்பு நாங்கள் ஈடு செய்ய கூடிய இழப்பு அல்ல. என்னால் அருமையாக பெருமையாக நான் சாக போகிறேன் என்று தெரிந்து என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் இந்த இனத்துக்காகவே நான் என்னை அர்ப்பணித்து செயல்படுகிறேன் என்ற உறுதியோடு இருந்து பச்சை தண்ணியும் குடியாளுக்கு இறந்த ஒரு தியாகியை நாங்கள் மறக்கிறோம். நான் மறக்கிறேன். நன்றி. நாங்கள் மறக்கிறேன்.